வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி முடிவு, அதிகாரப்பூர்வ விளக்கம், பதறிப்போன கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது ராகுலுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் அதிகாரப்பூர்வமாக விளக்கமளித்துள்ளார். மேலும் ராகுல் காந்தியுடன் விஜய் பேசியதாக வெளியாகும் செய்தி வதந்தி என கூறிய அவர் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். மேலும் கூட்டணி தொடர்பாக விஜய் அனைத்து முடிவையும் எடுப்பார் என்றும், யாருடன் கூட்டணி என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், பாஜக திமுகவை தவிர தெளிவாக உள்ளோம் எனவும் கூறியிருக்கிறார் அருண்ராஜ். மேலும் இதனைத் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை இழுக்க இபிஎஸ் காய் நகர்த்தி வருகிறார். மேலும் ஆனால் அக்கட்சியின் கூட்டணியில் தாவேகா இணையாது என நிர்மல்குமாரும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளாராம். பாஜக தங்களது கொள்கை எதிரி என்பதால் அவர்களோடு இருக்கும் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்க 0.1% கூட வாய்ப்பே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளாராம். தங்களது சிஎம் வேட்பாளர் விஜய்தான் எனவும், கொள்கை முரண்பாடு இல்லாத கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்றும் அவர் பேசியுள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து அதிமுகவும் சரி தாவேகாவும் சரி கூட்டணி அமைக்க தீவிரமாக முயன்று வருகிறது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதன் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கோரின் வாக்குகளை எஸ்ஐஆர் பறிப்பதாகவும் தாவேகா தொண்டர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்களை அளிக்க மறுப்பதாகவும் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இதையெல்லாம் எப்படி தம்பி நம்புவது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆக வேண்டும் என்று நினைத்தால் பீகாரில் பிரசாந்த் கிஷோர் ஏற்பட்ட நிலைதான் விஜய்க்கு ஏற்படும் என்றும் எச்சரிக்கையும் விடுத்தார். பெரும் விதத்தில் இவருடைய விமர்சனம் என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. பாஜகவினர் தற்பொழுது தாவேகாவை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தாவேகாவில் அடுத்தடுத்த கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வத்தை வெளியிட வேண்டும் என்ற நெருக்கடியும் விஜய்க்கு ஏற்பட்டதால் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் அதிகாரப்பூர்வ கூட்டணியின் பற்றி வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி விஜய் மெகா கூட்டணியை அமைத்தால் வெற்றி பெறுவது எளிதாகுமா இல்லை கடினமாகுமா என்பதனை கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு காணொளி நேயர்கள், நம்மளுடைய மக்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். 2026 களம் என்பது மிக தீவிரமான ஒரு மாற்று ரீதியிலான அரசியல் களமாக மாறப்போகிறது என்பதை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.